இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி மசாலா வடை செய்யலாம். அதுக்கு 100 கிராம் ஜவ்வரிசியை நல்லா கழுவிட்டு 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 5 மணி நேரம் கழித்து 50 கிராம் கடலப்பருப்பை இதையும் நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கடலப்பருப்பு ஊறிடுச்சு. வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு ஜாரில் போட்டுக்கோங்க. 80% அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைச்சிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஜவ்வரிசியவும் நம்ம வடிகட்டிக்கலாம். இதையும் அரைச்ச கடலப்பருப்பில் போட்டுட்டு 150 கிராம் உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கு, அதையும் மசித்து கடலப்பருப்பு கூட சேர்த்துருங்க. 100 கிராம் வெங்காயம் போட்டுக்கோங்க. 3 பச்சை மிளகாவை குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. 7 பூண்டு பற்களை உரிக்காமல் தட்டி போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், நல்ல மணமாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலை பிச்சு போட்டுட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றவே கூடாது, கெட்டியாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போது உள்ளங்கையில் கொஞ்சமாக தண்ணி தடவிட்டு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நல்லா உருட்டிடுங்க. உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு வடை மாதிரி நம்ம தட்டி தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம தட்டி எடுத்து வச்சாச்சு. எண்ணெயும் காஞ்சிருச்சு. எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். ஹை ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு போட்டுக்கோங்க. 2 நிமிடங்கள் கழித்து மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றி விட்டுக்கோங்க. மாற்றி விட்டுட்டு திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வைக்கணும். இது வேகிறதுக்கு எப்படியும் 5 நிமிஷம் ஆகும் உங்களுக்கு. திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேமில் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரிந்து போயிடும். அதே மாதிரி நீங்கள் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு தான் நீங்கள் இந்த வடையை போடணும். எண்ணெய் காய முன்ன போட்டாலும் உங்களுக்கு பிரிந்து போயிடும். இப்போ நமக்கு ஓரளவு நல்லா வெந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், நல்ல நுரையெல்லாம் அடங்கிடணும். அடங்கின பிறகு தான் நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். மீதம் உள்ளதையும் அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் இருக்கும் போதே நீங்கள் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. 2 நிமிடம் கழித்து நீங்கள் மாற்றிக்கோங்க. திருப்பி விட்டு இதையும் நம்ம வேக வச்சு வெளியே எடுத்துக்கணும். இதையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. அவ்வளவே தான். நமக்கு ஜவ்வரிசி மசாலா வடை நல்ல செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.